Good morning, students. Today we have seen Chapter 2 on Adobe PageMaker. 2.1 Desktop Publishing. DPT, it means Desktop Publishing in the creations of the page layout for documents using DPT software. Today, there are several desktop publishing DTP software available in the market. Some examples of the DTP software: Adobe PageMaker, Adobe InDesign, Quark, etc. டிடிபி அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேஜ் லேஅவுட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மேகசின் அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அடோப் பேஜ் மேக்கர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஓல்டன் டேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். அடாப் பேஜ் மேக்கரை எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, அடாப் பேஜ் மேக்கர் இஸ் த லேஅவுட் ஆஃப் சாஃப்ட்வேர். இட் இஸ் யூஸ்டு டு டிசைன் அண்ட் ப்ரொடியூஸ்டு டாக்குமெண்ட் தட் கேன் பி பிரிண்டட், கிரியேட்டிங் எ சிம்பிள் பிஸ்னஸ் கார்டு ஆர் டு எ லார்ஜ் புக். அதாவது ஒரு விசிட்டிங் கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைனா ஒரு பெரிய புக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அடாப் பேஜ் மேக்கரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. Page layout software included tools that allow you to easily position text graphics on a document pages. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை இன்பிட்வீனில் டைப் பண்ணுறதுக்கு, அதாவது பேக்ரவுண்டில் பிக்சரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அடாப் பேஜ் மார்க்கரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. ஓகே, how to open the Adobe PageMaker. Start all programs, Adobe PageMaker and then Adobe PageMaker 7.0. ஓகேவா, இப்படியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த Adobe PageMaker ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா Adobe PageMaker ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், கிரியேட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட். ஒரு நியூ டாக்குமெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, மெனு பாரில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+N அப்படின்றத நம்மளுடைய ஷார்ட்கட் கீ. ஓகேவா. அந்த நியூ டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் என்ன அப்படின்னா அன்டைட்டில்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த பேரை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சேவ் பண்ணுவீங்க. ஓகேவா. எ நியூ டாக்குமெண்ட் பேஜஸ் இஸ் டிஸ்பிளேடு வித் எ டார்க் போர்டு. த area outside of the dark border is referred to a pasteboard. Pasteboard is not visible when you printed a document. Pasteboard to temporarily hold a document. The main component of the above windows are title bar, menu bar, toolbar, ruler, scroll bar, text area. ஓகேவா. டார்க் பார்டர் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த க்ரியேட் பண்ணும்போது ஒரு டார்க் பார்டர் வரும். அந்த பார்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பிரிண்ட் அவுட்டில் அது வந்து லேஅவுட் ஆகாது. ஓகேவா. இந்த அடாப் பேஜ் மேக்கரில் மெயின் காம்போனன்ட்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ரூலர், ஸ்க்ரோல் பார் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. இதுதான் வந்து மெயின் காம்போனன்ட்ஸ். ஓகே, டைட்டில் பார்னால் என்ன அப்படின்னா, இட் இஸ் த டாப் பார்ட் ஆஃப் த விண்டோ. இது வந்து ஒரு டாப் விண்டோவுடைய டாப் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷோஸ் த நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் அண்ட் த நேம் ஆஃப் த டாக்குமெண்ட். அந்த டைட்டில் பாரில் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டோடைய நேம், இதுதான் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும். மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அண்டு க்ளோஸ். ஓகேவா. இது வந்து 3 கண்ட்ரோல் பட்டன்ஸ். இது நெக்ஸ்ட் வந்து மெனு பார், ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட்ஸ், அன்டைட்டில், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப் ஆர் த மெனு ஐட்டம்ஸ். இதுதான் வந்து மெனு ஐட்டம்ஸ். இதுக்குள்ளே நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மெனுஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. இப்போ ஃபைல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபைலில் வந்து நியூ, ஓப்பன், சேவஸ், பிரிண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு எடிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்டு அண்ட் தென் காப்பி, கட், பேஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய எடிட்டில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் லேஅவுட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, பார்டர், திக் பார்டர் வேணுமா, இல்லை லைன் பார்டர் வேணுமா, இல்லை லெஃப்ட் சைட் மட்டும் வேணுமா, இல்லை ரைட் சைடு வேணுமா, அந்த மாதிரி வந்து எந்த லேஅவுட்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டூல் பார். டூல் பார்னால் என்ன அப்படின்னா, இஃப் யூ பிளேஸ் த மவுஸ் பாயிண்டர் ஆன் த பட்டன் இன் த டூல் பார். டூல் பார் அப்படின்றது அதிலிருந்து உங்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. பாயிண்டர் டூல், டெக்ஸ்ட் டூல், ரொட்டேட்டிங் டூல்,
ஸ்க்ராப்பிங் டூல், லைன் டூல், இது எல்லாமே நிறைய இருக்கும். அந்த டூல் உங்களுக்கு எந்த டூல் பாக்ஸ் வேணுமோ அந்த டூல் பாரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ராலிங் பார். ஸ்க்ராலிங் பார் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் அப் அண்ட் டவுன் ஆர் ரைட் லெஃப்ட் த்ரூ த விண்டோ. ஸ்க்ராலிங் பார்னா தெரியும், மூவ் பண்ணுறது. ஓகேவா, அப்பு டவுன் அப்படின்னா ரைட்டு லெஃப்ட் விண்டோஸில் மூவ் பண்ணிக்கலாம். There are two scroll bar, namely vertical and horizontal. ஹரிசாண்டலாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணலாம். அண்ட் தென் வெர்டிக்கலாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணலாம். இதை வந்து வெர்டிக்கலி ஹரிசாண்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரூலர். தேர் ஆர் 2 ரூலர் பார். 2 ரூலர் பார் இருக்குது. ஒன் இஸ் த டாப் அண்ட் அதர் இஸ் த லெஃப்ட் சைடு. ஒன்று வந்து டாப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும். அதாவது இந்த ரூலர் அப்படின்னா நம்ம மார்ஜின் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அதை தான். இப்போ நம்ம சிஸ்டமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் சைஸை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. டு ஷோ த ரூலர் கிளிக் ஆன் வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரூலர் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு டாப்பில் வேணுமா இல்லை லெஃப்ட் சைடில் வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. என்டரிங் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணுறது. இன் பேஜ் மேக்கர் த டெக்ஸ்ட் of the document can be typed in text box. The text tool to create those text block as the character type. The flash vertical bar called insertion point move to the right key. The enter must be not pressed at the end of the line. The text block, the enter key should be pressed at the end of the paragraph or blank line to be inserted. அதாவது என்டரிங் எ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 லைன் டைப் பண்ணுறோம். ஓகேவா, அந்த 4 லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. திரும்ப நெக்ஸ்ட் பேராகிராஃப் டைப் பண்ணோம் அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகேவா, ஏன்னா ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறீங்க. இன்னொரு பேராகிராஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் விட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா. எடிட்டிங் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட். ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை எப்படி எடிட் பண்ணுறது. எடிட்டிங் மீன்ஸ் மேக்கிங் சேஞ்சஸ் டு த டெக்ஸ்ட். ஓகேவா, ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு சேஞ்சஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடிட்டிங் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. வென் யூ எடிட் எ டாக்குமெண்ட் யூ ரிவ்யூ வித் டெக்ஸ்ட். Editing encompass make tasks such as inserting and deleting word, perhaps correcting error and moving and copying text to different places in the document. ஓகேவா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணுறதுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு வந்து திரும்ப ரீடைப் ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. செலக்டிங் டெக்ஸ்ட்டு. ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறது எது மூலிமா, மவுஸ் மூலிமா அண்ட் தென் வந்து கீபோர்டு மூலிமா. ஃபஸ்ட்டு மவுஸ் மூலிமா எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பிளேஸ் த இன்சர்ஷன் பாயிண்ட் டு த லெஃப்ட் ஃபஸ்ட் கேரக்டர் டு பி செலக்டட். ஓகேவா, நான் வந்து ஒரு வேர்டை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா மவுஸை வச்சு கிளிக் பண்ணணும். ப்ரெஸ் த லெஃப்ட் mouse button and track the mouse position where you want to stop the selecting. ஓகேவா, நான் எது வரையும் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வரையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிவிட்டு ரிலீஸ் த மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு டு செலக்ட் டெக்ஸ்ட் கெட்ஸ் ஹைலைட்டட். எங்கே பேஸ்ட் பண்ணமோ அங்கே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டு மொத்தமாக என்னாகும் அப்படின்னா அங்கே போய்ட்டு செலக்ட் ஆகிடும். ஒரு வேர்டை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணால் போதும். ஒரு பேராகிராஃபே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மவுஸில் ட்ரிபிள் கிளிக் பண்ணணும். 3 தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட் அ டைமில் 3 தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து அந்த பேராகிராஃபே வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெலீட்டிங் டெக்ஸ்ட்டு. ஓகேவா, டெலீட் பண்ணுறதுக்கு 2 கீஸ் இருக்குது. ஒன்று வந்து பேக் ஸ்பேஸ் கீ, இன்னொன்று வந்து டெலீட் கீ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அன்டூ கமாண்ட்னா என்ன அப்படின்னா நான் லாஸ்ட்டாக என்ன வேர்டை டைப் பண்ணேன் அப்படின்னோ அந்த வேர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேர்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்டூ கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது திரும்ப வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு காப்பிங் அண்ட் மூவிங் த டெக்ஸ்ட். அதோடைய சிஸ்டம் கமாண்ட் என்ன அப்படின்னா எடிட் காப்பி. எடிட்டில் போயிட்டு காப்பின்னு இருக்கும்,
அதை நீங்கள் வந்து மெனு பாரில் போய்ட்டு கிளிக் பண்ணலாம். அதோடைய ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+C அப்படின்றது. கட்டோடைய மெனு பார் கீ என்ன அப்படின்னா எடிட்டில் கட்டுன்னு இருக்கும். அதோடைய ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Z. நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டுன்றது எடிட்டில் பேஸ்ட்டுன்னு இருக்கும். அதோடைய ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+V. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பிளாக். A text block contain may you type or paste or imported. You can see the border of the text block until you select with the pointer tool. ஓகேவா? டெக்ஸ்ட் பிளாக், அதாவது இப்போ நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து வேறு ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணணும், இல்லை வேறு ஒரு பாயிண்டர் டூலை நான் வந்து யூஸ் பண்ணணும்